எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐயிலிருந்து சம்மன் வந்திருக்குது விசாரணைக்காக அப்படின்ட்டு. நம்ம கேள்விப்பட்டது என்னமோ 2 நாளைக்கு முன்னாடி தான். ஆனால் சம்மன் வந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் நமக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்துறையின் ஊடக அறம் சார்ந்து அவங்க செயல்படுற லட்சணம். சரி, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செந்தில் பாலாஜி அவர்களும் அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஊடகங்கள் இப்படி முன்னுக்கு பின் முரணா மாற்றி பேசிட்டு இருக்குது, நான் 17ஆம் தேதி போயிட்டு சிபிஐ நான் விசாரணையில் போய் ஆஜராகிறேன் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இல்லையா? இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ்ஸை சந்திக்கிறார். அந்த பிரஸ்ஸில் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படுது. அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த கரூரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாப்புல. அந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூடு, அதுவே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ரொம்ப ஒரு கொஞ்சம் தெனாவட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு காவல்துறை அவங்களோட கடமையை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க, அவங்க மேலே எந்த குறையும் இல்லை, அந்தந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் இதெல்லாம் முன்ன அறிந்து இதையெல்லாம் ஒழுங்காக நடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பேசினாப்புல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அரசு சரியாக செய்திருக்கிறது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எங்கிட்ட சொல்ல பகிர்ந்த மக்களும் அப்படிதான் சொன்னாங்க. அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யும். அந்த பிரஸ் மீட்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் செந்தில் பாலாஜி அவருடைய முகத்தை கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அந்த ஆட்டிடியூடு, அதெல்லாம் தாண்டி எதையோ சாதிச்ச ஒரு திருப்தி, எதையோ சாதிச்ச அந்த ஒரு தேஜஸ் அவர் முகத்துல தெரியும். அதைத்தான் சிபிஐ பார்த்துட்டு கப்புன்னு எதையோ சாதிச்ச ஒரு திருப்தி அவர் முகத்துல தெரியுது, அப்படி நீ என்னத்தை தான் சாதிச்சிருக்கிற அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் விசாரிச்சு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு சிபிஐ அவர்கள் கூப்பிட்டுருக்காங்க. சரி, அந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படி ஒரு ஆட்டிடியூடு இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த சிபிஐ போயிட்டு ஆஜராகணும் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்ப தொங்கி போயிருக்காரு. கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இப்படி தான் சிபிஐ உங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்குது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க, போகிறேன், 17ஆம் தேதி போகிறேன், அவங்க கேட்பாங்க என்னென்ன கேள்விகள் கேட்பாங்களோ அது எல்லாத்துக்குமே நான் ஒத்துழைப்பு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். அதை சம்மன் கொடுத்துருக்காங்க, நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். என்னங்க நான் தொங்கிருச்சு. தடவை ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது முகத்தில் இருந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், எதையோ சாதித்த மாதிரியான ஒரு பிரைட்னஸ் முகத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏதோ ஒரு கார் மேகம் முகத்தில் சூழ்ந்து இருக்கிற மாதிரி, ஏதோ பேராபத்து நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, நம்மளை நெருக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மரண பீதியில் கண்ணில் அப்படியே தெரியுது. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் சுத்தமாக அப்படியே டவுன் ஆயிடுச்சு. என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, சும்மா விசாரணைக்காக தான் கூப்பிட்றாங்க அப்படின்னா சும்மா போகாமல் என்ன கேட்டு போச்சு, என்ன பெருசாக கேட்டுட்டு போகிறாங்க, உட்காந்து அந்த அட்டன் பண்ணிட்டு வர போகிறேன், அவ்வளோத்தானே. ஆனால் ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு விதமான ஒரு இது முகத்தில் தெரியுது. அப்போ ஒரு வேலை ஏதாவது இருக்குமோ? பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் கூட சொல்லியிருந்தார், வேறு வகையான எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது சிபிஐக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ப்ளஸ் இதை தாண்டி வெவ்வேறு விதமான எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் இருக்கும். ஓகே, புரியுதா? அப்போ ஏதோ ஒரு வலுவான ஆதாரம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக சிபிஐ கிட்ட கிடைச்சிருக்குது. ஒரு ஆதாரமோ அல்லது சில ஆதாரங்களோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக சிபிஐ கிட்ட கிடைச்சிருக்குது. இப்போ நமக்கு வந்த தகவல் என்ன தெரியுமா? உண்மையாகவே வலுவான ஆதாரங்கள் சிபிஐ கிட்ட இருக்குது. இந்த தடவை செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு போகும்போது அந்த விசாரணையின் முடிவிலையோ அல்லது இன்னும் ஒரு சில நாட்கள்லையோ செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் நமக்கு வருது, நம்ம சோர்ஸ் கிட்ட இருந்து வருது. என்னடா அது ஆளாளுக்கு வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விட்டுக்கிட்டு உங்கள் கற்பனையாலாம் பேசிக்கிட்டு கேட்டால் சோர்ஸ் மேலே பழி தூக்கி போடுறீங்க, அப்படி யாரா அந்த சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏங்க சோர்ஸ் இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சோர்ஸுக்கு என்ன மரியாதை? அதனால் இருக்குது. அதாவது நெருக்கமானவர்கள், அந்த நெருக்கமானவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள், அந்த நெருக்கமானவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கு பழக்கமானவர்கள் அப்படின்ட்டு பல இருக்குது, லிங்க்லாம் இருக்குது. அது மூலமாக அப்பப்போ சில தகவல்கள் கசிவது உண்டு. அதன் அடிப்படையில் உண்மையாகவே நான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அங்கே வலுவான ஆதாரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 15ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்குது விசாரணைக்காக. 15ஆம் தேதி விஜய் அவர்கள் சிபிஐ கிட்ட ஆஜராகிறாரு. அதில் சில முக்கியமான திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் அவர்களுடைய சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு கட்டாயமே விஜய் அவர்களுக்கு எதிராக கிடையாது. இதில் விஜய் அவர்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, அவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் போகலை, இப்படி எதுவும் நடக்கும் அப்படின்ட்டு விஜய்க்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். ஆனால் போலீஸ் கிட்ட இருந்து, போலீஸ் தரப்புல இருந்து ஆதவ் அர்ஜுனாக்கு வார்னிங் போயிருக்குது, இந்த மாதிரியான சிக்கல் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காப்புல, இருக்கட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்படிங்கிற ரெக்கார்டு
அந்த ஃபோன் கால் ரெக்கார்ட்லாம் கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்குது அப்படின்னும் போது இது விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக எவ்வளவு ஃபோர்ஸாக சிபிஐ செயல்பட போகுது அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய விசாரணைக்கு பின்னாடி நமக்கு தெரிய வரும். அவ்வளோதான் நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன விஷயம் அப்படின்னா, அதே ப்ரெஸ் மீட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறாரு. இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள். என்ன தெரியுமா? ஏங்க, நான் ஹாஸ்பிட்டலில் போனேன், அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிபிஐ என்னை விசாரிக்கிறதுக்காக சம்மன் அனுப்பியிருக்குது. நான் மட்டுமா அங்கே போனேன்? எத்தனையோ பேர் அங்கே வந்திருந்தாங்க, எத்தனையோ பேர் அங்கே வந்து அங்கே பார்வையிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே சம்மன் கொடுக்கல, எனக்கு மட்டும் அவங்க சம்மன் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ யாரெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். இது மூலமாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், ஏங்க எனக்கு மட்டும் சம்மன் கொடுத்துருக்கீங்க, நான் வெறும் கோ ஆக்டர் தாங்க, மெயின் ஆக்டர் பாருங்க, இங்கே இருக்கிற ஆஸ்கார் நாயகன் அன்பில் மகேஷ் அவர்கள், அவரை விட்டுட்டீங்க, அவருக்கு சம்மன் கொடுக்கலையா? எனக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் மட்டும் அங்கே இருந்தேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்திருந்தாரு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் ஏறி அங்கே வந்து அந்த இடத்த வந்து அட்டன் பண்ணார். ஏன் அவருக்கு சம்மந்தம் இல்லையா? உதயநிதி பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிடந்தார், துபாயில் கிடந்தார். துபாயிலேருந்து இதுக்காக வேண்டிய அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடியாந்து இந்த விஷயத்தை மட்டும் அட்டன் பண்ணிட்டு திருப்பி கிளம்பி அவர் துபாய்க்கே போயிட்டார். அப்போ நான் மட்டும் எனக்கு எழுச்சி வாங்கினா எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறீங்க? நானாச்சும் சும்மா கையை கட்டி கம்முன்னு தான் நின்று இருந்தேன். ஆனால் இந்த இருக்காரு பர்ஃபார்மர், இவர் என்ன பண்ணார்? கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னாப்ல. அப்போ கண்டிஷன்ஸ் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரியான டோனில் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, இதன் மூலமாக அவர் விடுக்கிற மறைமுக மிரட்டல் என்ன அப்படின்னா, ஏயா போன தடவை நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் எப்படியாச்சும் உங்களை வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு எனக்கு பல வாக்குறுதிகள்லாம் கொடுத்து, எப்படி நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்களோ அதே மாதிரி எனக்கு வாக்குறுதியை கொடுத்து கிட்டத்தட்ட 471 நாள் என்னை ஜெயிலில் இருக்க வச்சிட்டீங்க. அமைச்சர் பதவி போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. நான் ஜெயிலில் இருந்தேன் உங்களை நம்பி. இந்த தடவை அப்படி போகிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஒரு வேளை நான் போகிறேன் அப்படின்னா நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், ஏட்டையாக கூட தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறைமுக மிரட்டல் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு விடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இதிலிருந்து நமக்கு தெரியுது இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் செந்தில் பாலாஜி அவர்கள் வைக்கிற கிளைம் என்ன அப்படின்னா, நான் அந்த இடத்துல இருந்தேன், அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போதோ அல்லது போய் அந்த சந்தித்தேன், அதுக்காக வேண்டி எனக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கிளைம் வைக்கிறாரு. அதுக்காக இல்லை. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்களா முதல்ல, அது முடித்த உடனே அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணீங்க? பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போயிட்டு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தீங்க. ஏதோ நீங்கள் பெரிய அந்த இடத்துல வல்லுநர் மாதிரி, அந்த இடத்தையே முழுசாக ஆராய்ச்சி பண்ண அந்த வல்லுநர் மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கள. அப்போது அது என்ன பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், எங்கேருந்து அதை தயாரிச்சிங்க, அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு சிபிஐ கேட்பாங்களா மாட்டாங்களா? அது ஒன்று. இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம், என்ன அப்படின்னா, பல டீட்டெயில்ஸ் அங்கே அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருடைய பல டீட்டெயில்ஸும் வச்சு தான் சிபிஐ விசாரிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் மேலே அந்த ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டராக யாரோ ஒருத்தர் மணிகண்டன் அப்படின்ட்டு ஒருத்தர் ஃபோனில் இருந்து ஜிபே மூலமாக பண பரிவர்த்தனை நடந்திருக்குது. எதனால இது நடந்துச்சு? எதுக்காக அத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு காசு போட்டு விட்டேன்? ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஊடகங்களுக்கு. என்ன அப்படின்னா, நிறைய ஆம்புலன்ஸுகள் சும்மாவே அங்கேயும் இங்கேயும் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சே தவிர அது எதுக்கு வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த ஊர் பொதுமக்களே சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது ஏன் போட்டு விட்டேன் அப்படிங்கும்போது இவருடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்குது அப்படின்னா, கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி விடணும், கூட்டத்தை ஒழுங்காக நடக்க விடக்கூடாது. மற்றபடிக்கு அத்தனை பேர் அங்கே வந்து பலியாகத்துக்கு காரணமாக இருக்கணும் அல்லது அத்தனை பேர் அங்கேபடி ஒரு இறப்பு ஏற்படணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அந்த கூட்டத்துக்கு ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்குது. அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டத்தில் பல நேரங்களில் அவரே பல தடவை மேடைகளில் அந்த வண்டி மேலே ஏறி நின்றுட்டு இருக்கும்போதே சொல்லியிருக்காரு, சும்மா ஆம்புலன்ஸ் விட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க திமுக, சம்மந்தமே இல்லாமல் இந்த கூட்டத்துக்கு நடுவில் வேணும்னே அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு அல்லது கூட்டத்தை ஒழுங்காக நடக்க விடாமல் கெடுக்கிறதுக்காக வேண்டி ஆம்புலன்ஸ் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல தடவை பேசியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் இன்னும் உச்சத்துக்கு போயிட்டு மிரட்டல் விடுத்திருந்தார். இங்கே பாருங்க, சும்மா இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் விட்டுக்கிட்டு இருந்தீங்க, உள்ள எந்த பேஷண்ட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் சும்மா வந்துகிட்டு இருக்குதுன்னா அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரே அந்த வண்டியில் பேஷண்ட்டை போக வேண்டிய சூழ்நிலை வருன்ற மாதிரி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போது திமுகவுடைய வாடிக்கையாகவே இருந்திருக்குது என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்தை கெடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் கரூர்லேயும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டாக இருக்குது. அத்தனை பேர் அங்கே சாகணும், இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கலவரம் உண்டாகணுன்றது அவருடைய நோக்கம் இல்லை. ஆனால்
எப்படியாச்சும் அது பண்ணி அந்த கூட்டத்தை கெடுக்கணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குதுன்னும் போது இதை நோக்கி தான் அந்த விசாரணைகள் நகர்ந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்து இதை நல்லபடியாக நடக்க விடாமல் கெடுக்கணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கே தவிர அத்தனை பேர் இறப்பாங்க ஏற்படும், இவ்வளோ பெரிய ஒரு கொடூர சம்பவம் ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களே சற்றும் எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பள்ளம் மாதிரி இந்த குழி இருந்திருக்குது, அதில் விழுந்திருக்காங்க. விழும்போது கத்திருக்காங்க. அப்போது என்னடா இது கத்துறாங்க அப்படின்ற அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருது. அப்போ அங்கேயும் இங்கேயும் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க நகர்ந்துருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்பீடு இந்த விஷயத்தெல்லாம் ஏற்பட்டிருக்குது. அப்போது இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படிங்கிற கோணத்தில் தான் இந்த விசாரணை போக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் வருது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அவ்வளோ அவசரமாக எதுக்கு அந்த 43 பேரையும் ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? அதுவும் வெறும் ஒரு 11 டேபிளை மட்டும் வச்சுக்கிட்டு எங்கேருந்தோ வெளியில் இருந்த டாக்டருங்களெல்லாம் அவசரமாக ஃபோன் பண்ணி நைட்டாக வர வச்சு எதுக்கு அவ்வளோ அவசரமாக அத்தனை பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு போன தடவை கேட்கும்போதே அவங்க சரியான விளக்கமோ சரியான பதிலையோ அவங்க கொடுக்கல. ப்ரெஸ்ஸுக்கு வேணால் அவங்க மழுப்பிட்டு போயிடலாம், அல்லது கேள்வி கேட்குறவங்களுக்கு வேணால் ஏதோ ஒன்று சொல்லி மடிப்பிட்டு போயிடலாம். ஆனால் சிபிஐ அப்படி கேள்வி கேட்காது, நோண்டி 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 எடுக்கும். இதுக்கெல்லாம் எப்படி அவங்க போய் பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே இருந்த கேள்விகள். ஆனால் சிபிஐ கிட்ட இந்த மாதிரி 1000 கேள்விகள் இருக்கும். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே அவங்க போயிட்டு டீட்டெயிலாக விசாரிச்சிருக்காங்க. சாதாரணமாக இந்த விஷயத்தை பற்றி ஒரு ட்வீட் போட்டவங்க முதற்கொண்டு எல்லாரையுமே டீட்டெயிலாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்படின்னும்போது நிறைய பாயிண்ட்ஸு, நிறைய விஷயங்கள் அவங்க மூலமாக சிக்கியிருக்கும், நிறைய ஆதாரங்கள் சிக்கியிருக்கும். அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்களை இப்போ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் தலைவனுக்கு எங்கள் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மட்டம் வீக்குன்னும் போது மேலே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாரு, கீழே பார்த்தா கொஞ்சம் கட்ட வேட்டிக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் தெரியுது. அப்போது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்திலையும் கூட அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அப்புறம் அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் பேசியிருந்தார் ஒரு மேடையில். என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குது, அவர் 17ஆம் தேதி போவாருன்னு தெரியும், ஆனால் திரும்பி வருவாரா அப்படிங்கிறது அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ணன் முதல்ல சம்மனே வாங்க மாட்டேன்னார், இப்ப வாங்கி இருக்கிறார், டெல்லிக்கு போகிறார் என்பது வரைக்கும் நமக்கு தெரியும். திரும்பி வருவாரா என்பது திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஜெயிலுக்குள்ள இருந்து தான் சந்திப்பாங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. இப்போ மறுபடியும் அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் ஒரு சொல்லியிருக்காரு. என்ன ஒன்று, போகிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க, அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, மோடி அவர்கள் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, அவங்க சந்திக்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. ஆனால் முக்கியமாக நடக்க வேண்டியது நடக்க மாட்டேங்குது. அவங்கவுங்க ஃப்ரீயாக அவங்கவுங்க வேலையை தேர்தல் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க திமுக இருக்கிறவங்கலாம். அப்படின்னும் போது தான் நமக்கு போங்கன்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்துடுது. ஆனாலும் இருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன விஜய் அவர்களை விசாரிக்கிறதுக்கு 15ஆம் தேதி இன்னொரு 3 நாள் இருக்குது. விஜய் அவர்களுடைய விசாரணை முடிஞ்ச பின்னாடியே நமக்கு லைட்டாக ஒரு க்ளூ கிடைச்சிடும். அடுத்து என்ன நடக்க போகுது, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விசாரணை எந்த ஆங்கிளில் நடக்க போகுது அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய விசாரணை முடிஞ்ச உடனே நமக்கு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து 17ஆம் தேதி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சிபிஐ விசாரணை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா ஒருவேளை சிபிஐ கொஞ்சம் உக்கிரமாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மேலே இறங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தேர்தல் திமுகவுக்கு அவ்வளோ ஈஸியான தேர்தலாக இருக்காது. எதை வச்சு சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னும் போது பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தடுத்து என்ன தகவல் வந்தாலும் நம்ம பகிர்ந்துக்கலாம். நன்றி.